வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோ எதை பார்த்துறது அப்படின்னா, இந்தியன் ஆர்மிக்கான கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட் வந்து ஷார்ட்லிஸ்ட் பிடிஎஃப் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட் வந்து 3 மணிக்கு விட்டுட்டாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் திருச்சி ஏர்வோ சென்னை ஏர்வோக்கான ரிசல்ட் வந்து விடலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோயம்புத்தூர் ஏர்வோக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னோட நம்பர் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜிடிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2400 சில்லற பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேனில் ஒரு 50 பேரும், அதுக்கப்புறம் நர்சிங் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சிப்பாய் ஃபார்மா, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல், அதுக்கப்புறம் கிளர்க், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்ததில் ரொம்ப கம்மியாக தான் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து இப்போ டெலிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஆனால் மற்ற எல்லா ஒரு வெப்சைட்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஷேர் ஆகிருச்சு கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ அதை டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். அண்ட் உங்களோட நம்பர் வரல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த பிடிஎஃப் புது பிடிஎஃப் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ஜாயின் இண்டியன் ஆர்மி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருந்தாங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏர்வா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சிக்கான ரிசல்ட் வரும். அண்ட் அதுக்கு வந்து நான் புது வீடியோவே கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட் வந்து பிடிஎஃப் வந்து நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட கங்க்ராட், செலக்ட் ஆகாதவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அடுத்த செலெக்ஷனுக்கு நீங்கள் தயாராகுங்க. அடுத்து SSGD இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, அது எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க நம்ம ஏர்வோ கோயம்புத்தூரில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன், கிளர்க், நர்சிங் அசிஸ்டன்ட், சிப்பாய் ஃபார்மா, இது எல்லாமே ஏர்வோ கோயம்புத்தூர் அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஓகேங்களா, இந்த பிடிஎஃப்குள்ளே எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ட்ரேட்ஸ்மேனில் ஒரு 4 பேர் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10th ட்ரேட்ஸ்மேனில் ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்பாய் ஃபார்மால கம்மியாக தான் எடுத்திருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட்லையும் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் எல்லாருமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிசிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களோட நேம் வரதில் எந்த விதமான சான்ஸும் கிடையாது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்குது. போன வருஷம் ஜிடியே கிட்டத்தட்ட 3000க்கு மேலே இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ 2000 சில்லற தான் ஜிடியே ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுடைய நம்பர் வரல அப்படின்னா வருத்தப்படாதீங்க. ஏஜ் இருக்குது அப்படின்னா அடுத்த செலெக்ஷனுக்கு தயாராகுங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த SSGDக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் கூடியான SSGD வரும், அதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நம்ம ஏர்வோ கோயம்புத்தூருக்கு நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்து வந்து திருச்சி ஏர்வோ கோயம்புத்தூர் ஏர்வோக்கான நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கான ஃபிசிக்கலுக்கான ஷெட்யூல் பிடிஎஃப் நான் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஏர்வோக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி திருச்சி ஏர்வோக்கு ஜூலை மந்த் கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ZRO சென்னைக்கு கீழே வர ஏர்வோ திருச்சி, கோயம்புத்தூர், விசாகப்பட்டினம், குண்டூர், அதுக்கப்புறம் சென்னை, செகந்திராபாத், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்வோ சென்னை. ஓகேங்களா, திருச்சி ஏர்வோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்க போகுது. 1 ஜூலையிலிருந்து 7 ஜூலைக்குள்ள உங்களுக்கான பிசிக்கல் நடக்கும். இதில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வரும் அப்படின்ட்டு நீங்கள் அதாவது தெரியும். இந்த ZRO சென்னை ஏர்வோ சென்னை அது திருச்சிக்குள்ளே என்னென்ன ஏர்வோ வரும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம ஏர்வோ கோயம்புத்தூர் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு, அதுக்கப்புறம் திண்டுக்கல், தேனி, இந்த 3 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நடக்கும். அது செலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 3 இடம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூவோ இல்லை ஏதாவது முக்கியமான ஸோ கிரவுண்டு கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக 3 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஈரோடு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈரோடு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஒரு அருமையான கிரவுண்ட். ஓகேங்களா, ஸோ ஈரோடில் நடக்க போகுது அப்படின்னா நான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் கைட்னஸ் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏர்வோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 ஆகஸ்ட்லேருந்து 7 ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிசிக்கல் நடக்க போகுது. நான் சொல்லியிருந்தேன், நான் சொன்ன மாதிரி வந்து அதே டேட்டில் தான் வருது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் விட்டுறாதீங்க. போன வருஷம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போச்சு, இந்த வாட்டி சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு.
ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஏரோக்கு போன வாட்டி டிசம்பர்ல நடந்துச்சு, இந்த வாட்டி ஆகஸ்ட்லேயே நடக்குது கோயம்புத்தூர் ஏரோக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பிசிக்கலை மட்டும் விட்டுறாதீங்க, பிசிக்கலில் ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிக்கணும் அப்படின்றத உங்களோட மைண்ட்ல இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை ஏர்வோ. சென்னை ஏர்வோல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில நடக்கலாம், அப்படி இல்லைன்னா புதுச்சேரி, காஞ்சிபுரம், இது 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நடக்கலாம். ஸோ சென்னை ஏரோவுக்கு ரொம்ப டைம் இருக்கு, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கு மேலே இருக்கு. நீங்க பொறுமையா ரன்னிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட தைரியமா வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங்ல நீங்க செலக்ட் ஆயிடலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 21 to 31 ஜனவரி 2025, அதாவது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் எண்டிங்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கலே இருக்குது. பொறுமையா நீங்க பிசிக்கல பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட சென்னை ஏரோவுக்கு நல்ல டைம் இருக்கு. திருச்சி ஏரோவும் அண்ட் கோயம்புத்தூர் ஏரோவும் இப்போவே நீங்க வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கலுக்கான அடுத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கேளுங்க. பிசிக்கல் என்ன கண்டக்ட் பண்ணுவாங்க, என்ன சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே 1 by 1 நம்மளுடைய வீடியோல நம்மளோட சேனல்ல வீடியோ வரும். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல நீங்க யூனிஃபார்ம் போற வரையும் நம்மளோட சேனல்ல நான் உங்களுக்கு கைட் பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி ஏர்வோக்கும் சென்னை ஏர்வோக்கும் மட்டும்தான் வந்து ரிசல்ட் வந்து விடல. கண்டிப்பா இன்னைக்குள்ள ரிசல்ட் வந்துடலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கான ரிசல்ட் வரும். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ரிசல்ட் வரலையே, கோயம்புத்தூர் ஏர்வோக்கான ரிசல்ட் பீரியட் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால நம்மளுடைய நம்பர் வந்து வந்துடும் அப்படின்றத நம்ம எந்த விதத்துலயும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ புதுசா பிடிஎஃப் வந்து அவங்கள அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 மணிக்கு மேலே 2:30க்குள்ளே அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போதான் வந்து ரீசெண்டாக தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். ஜெட்டோரோ கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோ கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, இந்த 3 ஏரோவும் ஒரே இதுல தான் வந்து ரிசல்ட் விடுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்ல தெரியும். இப்போ வந்து ஜெட்டோரோ அப்படின்னா ஜெட்டோரோ லக்னோ அப்படின்னா அந்த லக்னோ கீழே என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வருது, ஸோ என்னென்ன ஏரோஸ் வருமோ அந்த எல்லா ஏரோவுக்கும் தான் ரிசல்ட் வரும். நாம வந்து கோயம்புத்தூர் ஏரோக்கு மட்டும் தனியாக விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெட்டோரோ சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஏரோ, திருச்சி ஏரோ, சென்னை ஏரோ எல்லாமே முழுசா வந்து ஒன்னா வரதுக்கு தான் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத என்னோட கணிப்பு. நீங்க கோயம்புத்தூர் ஏரோடைய பிடிஎஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னோட கங்க்ராட்ஸ். ஸோ பிசிக்கல் மட்டும் விட்டுறாதீங்க, நான் பிசிக்கலுக்கு வந்து உங்களுடைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்றேன். ஸோ உங்களுடைய இந்த 2024க்கான ஸோ டிஃபென்ஸ் பயணத்தில் என்னோட பங்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தடவை உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கான எக்ஸாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மஸ்ட் டெலிகிராம் சேனலில் நான் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணதான் லேட் ஆயிடுச்சு, ஆனால் டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கான ஷெடியூல் பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். நம்ம கோயம்புத்தூர் ஏரோவும் சென்னை ஏரோ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அதிலே ஃபிசிக்கல் வந்து முன்னாடியே வரப்போகுது, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஓகேங்களா? ஃபிசிக்கலை மட்டும் விட்டுறாதீங்க. நான் அடுத்து